இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி எல்லாத்துக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். இது சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே இந்த ஒன்றை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னு நினைக்க ஒரு 2 மாதம் வரைக்கும் கெட்டும் போகாது. இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். இது வேற ஒன்றும் இல்லைங்க, நல்லா தக்காளி தொக்கு இதுக்கு வந்து பக்குவமாக எல்லாத்தையுமே கரெக்டான அளவோட போட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டும் போகாது. அந்த அளவுக்கு எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடமாவு, சிவப்பு அரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கும் போது நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளியை சேர்த்துறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து நாறு இதெல்லாம் இல்லாமல், கொட்டை எல்லாமே இல்லாமல் எடுத்து இப்படி பிச்சு போட்டு சேர்த்துடலாம். கலந்து விட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டோன்னா தக்காளி வந்து நல்லா வெந்து வரட்டும். இந்த தக்காளி பக்கத்து அடுப்பில் வெந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம கடுகும் வெந்தயத்தையும் வறுத்துட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகை சேர்த்துட்றேன். ரெண்டையும் தனித்தனியாகவே வறுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இப்படி பிளேட்டில் வந்து கொட்டி ஆற வச்சுருவோம். இப்போ வெந்தயம் வந்து கடுகு 1 ஸ்பூன் எடுத்தோம்னா வெந்தயம் வந்து 3/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்தால் போதும். இதை நல்லா கொஞ்சம் செவந்து வரட்டும். இந்த அளவுக்கு வெந்தயம் செவந்தோடனே கடுகு வறுத்த பிளேட்லேயே கொட்டிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தக்காளியும் புளியும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்டு இதை வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு 50 கிராம் கிட்ட 50 ml நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடியும் உள்ளே சேர்த்துறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாத்தூளை வந்து இப்படியே எண்ணெயிலேயே நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். நான் அடுப்பை ஆன் பண்ணலை, அடுப்பை ஆஃப்லேயே வச்சு தான் இது மாதிரி பண்ணுறேன். இந்த தக்காளி ஊறுகாவுக்கு தொக்குக்கு தகுந்த உப்பையும் உள்ளே சேர்த்துட்றேன். கலந்து விட்டுருவோம். தக்காளியை வந்து எப்படி அரைச்சிருக்கோன்னா கொஞ்சம் அப்படி குறான்னு இருக்கிற மாதிரி அரைக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சா டேஸ்ட் இருக்காது. அதையும் உள்ளே சேர்த்துறேன். தண்ணி வந்து சுத்தமாகவே சேர்க்கக்கூடாது. தண்ணி வந்து மிக்ஸி கழுவுன தண்ணி கூட உள்ளே சேர்க்கக்கூடாது. வெறும் தக்காளியை வந்து நல்லா மிக்சியிலேருந்து எடுத்து நல்லா கையாலேயே எடுத்து நல்லா இது பண்ணி போட்டுருங்க. அது மாதிரி எந்த இதுலேயுமே தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இல்லாமல் இருந்த அன்னைக்கு ஒரு 2 மாதத்துக்கு வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த மிளகாத்தூள், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். மிளகாத்தூள் எல்லாத்தையுமே கலந்து விட்டு கரெக்டாக உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அடுப்பை ஃபுல் ஸ்பீடில் வச்சோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி அப்படியே கொதித்து மேலெல்லாம் தெரிக்கும். அதனால் இப்போ அடுப்பை வந்து நான் ஃபுல் ஸ்லோ பண்ணிவிட்டு இப்படி தட்டை போட்டு மூடியிருக்கேன். தேவைன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டே நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். எப்படியும் கலந்து விட்டு திறந்து கலந்து விட்டு அடுப்பை ஸ்லோவாக வச்சு கொதிக்க விட்டோன்னா எப்படியும் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட 20 நிமிஷம் கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்ல ஒரு 20 நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த வெந்தயமும் கடுகும் பொடித்த பொடியை வந்து உள்ளே சேர்த்துறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து விட்டுருவோம். பொடி, வெல்லம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு இறக்கிற வேண்டிதான். நீங்கள் வேணும்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு பாட்டிலில் வச்சிட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி தொக்கு ரெடி. இந்த தக்காளி தொக்கை ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் போய் உங்கள் வீட்டில் செஞ்சு டைம் கிடைக்கிறப்ப, நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா அன்றைக்கி டைம் கிடைக்கிறப்ப சாட்டர்டே சண்டேயில் செஞ்சு ஒரு டப்பாவில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னம்னா காலை நேரத்தில் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு டைம் இல்லைங்கும் போது தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாதத்தில் கூட அப்படியே கிளறிட்டு கூட இல்லை லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கட்டி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.